அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி பாகிய ஸ்தானத்துல உச்சமாக போறார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். விருச்சிகத்துடைய நட்சத்திரங்கள் நீண்ட நாளா பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு நிவர்த்தி காலம் அப்படின்னு குரு பெயர்ச்சி காலத்தை நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கடந்த சில வருடமாவே, அதாவது 1 or 2 years-ஆவே நமக்கு எதுவும் சரியாவே போல. லைஃப்ல நிறைய டிராபேக் தான். அர்த்தாஷ்டம சனியிலிருந்து தற்போது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி மனசுல அடையாளம் புரியாத கவலையோட பயணிச்சிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு, மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு. மனசுலயும் நிம்மதி இல்ல, ஹெல்த்தும் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்ல. நிறைய கஷ்டங்களோட வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வருத்தத்தோட ஒரு மாதிரி தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை இந்த கிரக அமைப்புகள் கொடுத்துருக்கும். இப்ப எல்லாத்துல இருந்தும் ஒரு விடுதலை, பிரச்சனைகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி அது இந்த குரு பெயர்ச்சியில கம்ப்ளீட்டா நமக்கு கிடைக்க போகுது. நான் எல்லாத்தையும் செக்மெண்ட் வைஸா உங்களுக்கு டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ கண்டிப்பா லென்த்தா தான் இருக்கும். நான் செக்மெண்ட் வைஸா தனியா பிரிச்சு டைம் லைன் வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் பார்க்கணுமோ அந்த டாபிக்கை டச் பண்ணி நீங்க டைம் லைனை யூஸ் பண்ணி உங்க நேரத்தை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக் வைஸா அந்த குரு பெயர்ச்சி பலன்களை டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிசர்ச் பண்றது ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2ஆம் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் பாகியஸ்தானத்துல உச்சமாக போறாரு. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். குடும்பத்துல சுப மாற்றங்கள், சுப நிகழ்வுகள் அட்டகாசமா நடக்கும். ஃபேமிலி சார்ந்த வகையில இருக்கிற நெருக்கடிகள்லாம் குறையும். குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனை, குடும்பத்துல இருக்கக்கூடிய சம்பந்தம் இல்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், மன வருத்தங்கள் எல்லாம் சரியாகும். குடும்ப கஷ்டம் கம்ப்ளீட்டா குறையும். குருவுடைய பார்வை நமக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல இருந்தாலுமே இப்போ குரு பார்வை உங்களுக்கு ஜென்மஸ்தானத்திலையும் சனி மேலையும் பதியுது. ரொம்ப நல்லது. எனவே இந்த நேரத்துல பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதிச்சுப்பீங்க. பேச்சால ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எளிமையா சமாளிக்க முடியும். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தை பயன்படுத்தி பக்குவமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சாந்தப்படுத்திடுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கவலைகள் சரியாகும். ஃபேமிலி மெம்பர்ஸோட இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம், வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட மன வருத்தம், கவலை, வாக்குவாதங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடும். குடும்பத்துல சுப மாற்றங்கள், சுப நிகழ்வுகளுக்கான ஒரு அறிகுறிகள் இந்த நேரத்துல தென்பட ஆரம்பிக்கும். ஃபேமிலி ரீதியா ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் இந்த ஜூன் 1க்கு பிறகு நீங்க செயல்படுத்துவீங்க. நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீடு கிரகப்பிரவேசம் பண்றது அல்லது வீடு மன போடுறது, ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் இந்த நேரத்துல செய்யலாம். ரொம்ப ஃபேவரா இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஃபேமிலியோடைய மகிழ்ச்சிக்காக செலவு செய்யறது, இப்படி குடும்பம் சார்ந்த வகையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஃபேமிலி ரீதியா என்ன வருத்தம் இருந்தாலும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தி ஆயிடும். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் கம்ப்ளீட்டா கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களோட பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கருத்து உரிமைத்து எல்லாரும் வருவாங்க. நீங்க சொல்ற ஐடியாலஜிக்கு எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒற்றுமை ஆவாங்க. உங்களுடைய ஐடியாலஜி செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. எனவே குடும்ப உறுப்பினர்கள் இப்போ கருத்து உரிமைத்து வருவார்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். எனவே ஃபேமிலி ரீதியா அந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியா நான் பாக்குறேன்.
அடுத்தது நம்ம ரிசர்ச் பண்றது தொழில் உத்தியோகம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா வந்து பார்த்தோன்னா யாருக்கும் வேலையில ஒரு திருப்தியான ஒரு மனநிலை இருந்திருக்காது. நீங்க ஒரு உத்தியோகம் பாக்குறீங்கன்னா அங்க ஒரு மாதிரி ப்ரெஷரா போயிருக்கும். இந்த வேலையை சேஞ்ச் பண்ணா தேவலாம், உத்தியோகத்துல ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிடிக்காத வேலையை ஏதோ ஒரு காரணத்துக்காக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நான் என்ன ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன்னா, வேலையில இருக்கிற நெருக்கடியெல்லாம் குறையுதானா? கண்டிப்பா இல்ல. ஆனா அந்த வேலையில உங்களுக்கு உயர்வு கிடைக்குது. ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த நேரத்துல கிடைச்சிடும். உங்களுடைய மதிப்பு மரியாதை நீங்க வேலை செய்யற இடத்துல உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த நேரத்துல கிடைக்கும். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான திரிகோண ஸ்தானம் இயங்குது. இது நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த வகையில உயர்வை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துரும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல வேலை இப்ப கிடைச்சிடும். சோ வேலைக்கு முயற்சி செய்யலாம். ஆல்ரெடி நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, அந்த ஜாப்ல ஒரு உயர்வை எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த நேரத்துல கம்ப்ளீட்டா கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த கடுமையான மன உளைச்சல் இந்த நேரத்துல குறையும். எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளா வந்து உங்க சொந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க, ஒரு இடமாற்றம் கிடைக்க மாட்டேங்குது, ப்ரமோஷன் அல்லது ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கல அப்படின்னாக்க இப்ப ட்ரை பண்ணா கிடைச்சிடும். உங்க சொந்த ஊருக்கு திரும்ப வர்றது, சொந்த ஊர்ல செட்டில் ஆகுறது, அதெல்லாம் இந்த நேரத்துல அட்டகாசமா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்ப ஃபேமிலி கூட வந்து இணைவாங்க. சோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் உன்னதம், உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உறுதியாக கிடைக்கும். தாராளமா நீங்க உத்தியோகம் சார்ந்த வகையில என்ன முயற்சி செய்யணுமோ அதை நீங்க செய்யலாம். டெஃபினட்டா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது நான் பாக்குறது தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேது ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இப்போதைக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. ஆனா ஆல்ரெடி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல டெஃபினட்டா உயர்வு இருக்கும். நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி உச்சம், அதுவும் பாகியஸ்தானத்துல உச்சம். நிச்சயமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்ல நீங்க என்ன விதமான தொழில் செய்தாலும் சரி அந்த தொழில்ல நல்ல உயர்வு உண்டு. குறிப்பாக பேசி பிழைக்கக்கூடியவர்கள், அதாவது ஆசிரியர்கள், வக்கீல் பணி செய்யக்கூடியவர்கள், நீதிபதிகள், மேலும் பேசி பிழைக்கக்கூடிய அத்தனை தொழில் உத்தியோகக்காரர்களுக்கும் இந்த நேரம் நிச்சயமாக ஒரு நல்ல உயர்வை கொடுத்துரும். ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி உச்சமாகிறதுனால பேச்சின் மூலமா நல்ல ஆதாயம் உண்டு. கை நழுவி போகக்கூடிய கான்ட்ராக்டை கூட உங்க பக்கம் உங்களுடைய பேச்சின் மூலமா தக்க வச்சுப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பார்க்குறேன். எனவே தொழில் ரீதியாக இந்த நேரத்துல உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய தொழில நல்ல விருத்தி ஏற்படும். நல்ல அற்புதமான அபிவிருத்தி உண்டாகும். கடந்த காலகட்டத்துல பேச தெரியாம பேசி வர கஸ்டமர் எல்லாம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு முரண்பாடு, ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்கி இருப்போம். இப்போ பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். வரவங்க கிட்ட இனிமையா பேசி வர கஸ்டமரை தக்க வச்சுப்பீங்க. எனவே தொழில அற்புதமான அபிவிருத்தி உண்டு. ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு டெஃபினட்டா அந்த நேரம் நல்ல மாற்றத்தையும் உயர்வையும் உறுதியாக கொடுத்துரும். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நல்ல பலமான ஒரு கிரகத்துடைய தொழிலை சூஸ் பண்ணிருக்கீங்களா, நல்ல யோக தசை நடக்குதா, இந்த நேரத்துல இந்த பிசினஸ் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு உங்க குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி ஒரு சின்ன ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு அந்த தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது. குருபலம் அட்டகாசமா இருக்கு, தனஸ்தானாதிபதி வலுத்துட்டாரு. எனவே இந்த நேரத்துல தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 10ல் இருக்கிற கேது தப்பான தொழிலை சூஸ் பண்றதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. தொழில் செய்யறதுக்கு ஃபேவரா இருக்கு, பட் நம்ம சூஸ் பண்றது தப்பான பாதையை சூஸ் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அதனால ஒரு முறைக்கு 10 முறை கொஞ்சம் கிராஸ் செக்லாம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல உயர்வு தொழில் ரீதியாகவும் அந்த நேரத்துல உண்டு. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய தொழில நல்ல அற்புதமான அபிவிருத்தி ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உறுதியாக கிடைக்கும். ஸோ தொழில் உத்தியோகமும் நான் வந்து இந்த நேரத்துல நல்ல உன்னதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் பார்க்கிறேன். அடுத்தது நம்ம பாக்குறது பொருளாதாரம், பணம் சம்பந்தமான விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம்லாம் இந்த நேரத்துல எப்படி இருக்கு, குரு பயிற்சி நமக்கு சாதகம் பண்ணுதா அப்படின்னு பார்த்த வரைக்கும் தனஸ்தானாதிபதி உச்சம் ஆயிடுறாரு. ஸோ அதுவே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பார்க்கறது லாபஸ்தானமும் பெருசா பாதிக்கப்படலை. சனியோடைய பார்வையில் இருந்தாலும் சனியே குருவோட கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. என்ன ஒரு விஷயம், சம்பாதிக்கிற பணம் மனசுக்கு திருப்தியை கொடுக்காது. பத்தலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். வரும் செலவாகும் இப்படிதான் போகும். எதையும் வந்து சேமிக்க முடியாது. உழைக்கிற உழைப்புக்கான ஒரு ஊதியம் கிடைக்கலங்கிற ஒரு சின்ன வருத்தமும் குறையும் டிஃபால்ட்டா இருக்கும். அது மட்டும்தான் இந்த சனி பார்வை நமக்கு கொடுக்கும். பட் இது வந்து வருமானத்துல ஏதாச்சும் தடையை ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பா இல்லை.
இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உயர்வு உண்டு, நிறைய பேருக்கு சம்பள உயர்வு கிடைச்சிடும், உடைய தேவைகள் எண்ணங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் பூர்த்தி ஆகும். கடந்த காலகட்டம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையா இருந்தது பொருளாதாரம். இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த பொருளாதார தடை விலகிடும். நீங்க ஆசைப்படுறத செய்ய முடியும், நினைக்கிறத செயல்படுத்த முடியும். ஸோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. கடன் பிரச்சனை இருக்குன்னா கடனை கட்டி முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்குது. ஸோ கடனை கட்டி முடிக்க முடியும். அதே போல வெளியில யாருக்காச்சும் பண உதவி பண்ணிருக்கீங்க, கடன் கொடுத்துருக்கீங்கன்னா வெளில கொடுத்த பணம் இப்போ கைக்கு திரும்ப கிடைச்சிடும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். எனவே வருமான தடை பெருசா இல்லை, உடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது, பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக அதிகரிக்குது. மனசுக்கு திருப்தியை கொடுக்கலனாலும் எதுவும் உங்களுக்கு நெருக்கடியா போகாது. அதை நான் உங்களுக்கு அட்வான்டேஜா பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி. நிறைய பேருக்கு காதல் வாழ்க்கையில ஒரு மாதிரி குழப்பம், காதல் உறவுல ஒரு மாதிரி சந்தேகம், அதே போல காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கன்வெர்ட் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு டவுட். இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒன்னும் பெருசா தூக்கி சொல்ற மாதிரி கடந்த காலகட்டம் இல்ல. இப்போ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, குருவுடைய பார்வை பஞ்சம ஸ்தானத்துல பதிகிறது ஒரு சிறப்பு, பஞ்சமாதிபதி உச்சமாகிறது இன்னொரு சிறப்பு. எனவே காதல் உறவு கைகூடி வரும். நிறைய பேர் புதுசா ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போவாங்க. காதல் எண்ணங்கள், காதல் சிந்தனைகள் நிறைய பேருக்கு வரும். அடுத்தது நான் ஒரு பெரிய பிளஸ்ஸா பாக்குறது, கடந்த காலகட்டங்களில் காதல் தோல்வியை சந்திச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து இப்ப மீண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அதை நான் ஒரு அட்வான்டேஜா பாக்குறேன். அதே போல காதல் உறவுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு சரியாயிடும். காதல் உறவு நிறைய பேருக்கு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். 7ஆம் இடமும் பாதிக்கப்படல, அதே சமயத்துல குருபலமும் அட்டகாசமா இருக்கு. 5ஆம் அதிபதி பாகியஸ்தானத்துல உச்சம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானத்துல குரு உச்சம் ஆயிடுறாரு. இப்போ குடும்பத்தில இருந்த எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். காதல் வாழ்க்கைக்கு குடும்பத்தில இருந்த எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ உங்க ஃபேமிலியில சப்போர்ட் பண்ணுவாங்க, திருமணத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. காதலுக்கு இப்போ கிரீன் சிக்னல் ஃபேமிலிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்ப ஒத்துழைப்போட, குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தோட காதல் உறவு திருமண உறவா அந்த நேரத்தில் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. இந்த நேரத்தில் காதல் உறவை பத்தி நீங்க ஃபேமிலிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அதை எக்ஸ்போஸ் பண்றது ரொம்ப நல்லது. டெஃபினட்டா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எனவே காதல் உறவுல இருந்த கடுமையான மன உளைச்சல் இந்த நேரத்தில் குறையுது. ஒரு மகிழ்ச்சி தருணங்கள், ஒரு மகிழ்ச்சி மாற்றத்திற்கான அறிகுறி இந்த நேரத்தில் தென்படுது. அடுத்தது நான் பார்க்கறது திருமண முயற்சி. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் குருபலம் அட்டகாசமா வந்துடுச்சு. அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். திருமண முயற்சிகளை தாராளமா தொடங்கலாம். குடும்பத்துல திருமணம் சுபகாரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 200% நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. குருபலம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குரு 12 வருஷம் கழிச்சு இப்ப உச்சம் ஆகுறாரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா திருமண முயற்சிகளை தொடங்கலாம். நிறைய பேருக்கு சொந்தத்திலேயே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பஞ்சமாதிபதி பாகியஸ்தானத்துல உச்சம் ஆகுறாரு. நிறைய பேருக்கு சொந்த பந்தங்களுக்குள்ளேயே திருமணம் நடக்கும். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறது, ரொம்ப ஒரு க்ளோஸான ரிலேஷனுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது, இது போன்ற அமைப்புகள் நிறைய நடக்கும். எனவே நம்மளோட நட்சத்திரத்துக்கு திருமண காலம் வந்துடுச்சு. தாராளமா திருமண முயற்சிகளை தொடங்கலாம். சுப செய்தி ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு கிடைச்சிடும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும், திருமணம் நடக்கும். இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ண வேண்டாம். தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியாக உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண வாழ்க்கை. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 மந்த்தா இருந்த மன உளைச்சல் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு டெஃபினட்டா இருக்காது. வாழ்க்கை துணையோடு இருந்த கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம், வருத்தம் எல்லாம் சரியாயிடும். குருவுடைய பலம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்குது. இப்போ வாழ்க்கை துணை கருத்துரிமைத்து வருவாங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறுவாங்க. உங்களோட பேச்சு கேட்டு நடப்பாங்க. கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட கருத்து போராட்டங்கள் எல்லாமே சரியாயிடும். மேலும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுவும் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ வாழ்க்கை துணை சார்ந்த வகையில என்ன மனக்கவலை இருந்தாலும் சரி, அது இப்போ சரியாயிடும். வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சவங்களாம் இப்போ ஒன்று சேருவாங்க. சண்டை போட்டு பிரிஞ்சாலும் சரி, அல்லது வேலை உத்தியோக நிமித்தமா வெளியிடங்கள்ல நீங்க பயணிச்சிருந்தாலும் சரி, இப்போ எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கான சூழ்நிலை அட்டகாசமா கிடைக்குது. மகிழ்ச்சி தருணங்கள் மன வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா நான் அந்த குரு பயிற்சி காலகட்டத்தை பார்க்குறேன். ஸோ பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இல்லை.
அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் அந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பஞ்சம ஸ்தானத்துல சனி அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல தடை அமைப்பையும் தாமத அமைப்பையும் கொடுத்துட்டு இருந்தாரு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தம், கவலை, மாறி மன உளைச்சல், ஆளாளுக்கு ஒன்று சொல்லி ஃபேமிலில எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி உங்களை நிறைய வருத்தம் அடைய வச்சிருப்பாங்க. இனி அந்த கவலை வேண்டாம் அப்படிங்கறதான் நம்ம நட்சத்திரத்துக்கு நான் கொடுக்குற ஒரு முக்கியமான ஹிண்ட். உறுதியாக 200% அடிச்சு சொல்றேன், இந்த நேரத்துல நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்துல குழந்தை பிறத்தல் காரணமா மகிழ்ச்சி உண்டு. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்லபடியா புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். 5ல சனி இருக்கிறது, கொஞ்சம் மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் தேவைப்படும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. கொஞ்சம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக் நிறைய எடுத்துக்கோங்க. பயணங்கள், அலைச்சல்லாம் கொஞ்சம் பெண்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி பெண்கள் புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா பயணம், அலைச்சல், அடிக்கடி இடமாற்றம் அடைகிறது, பைக்ல அதிகமா டிராவல் பண்றது, கார்ல அதிகமா டிராவல் பண்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். அல்ல இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு புத்திர பாக்கியத்துக்கு ரிலாக்ஸா ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா சுப செய்தி கிடைச்சிடும். உறுதியாக நல்ல செய்தி உண்டு. குரு உச்சமாக கூடிய ஒரு வருடம் இந்த 2026. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு உச்சம். புத்திரகாரகன் உங்களுக்கு பாகியஸ்தானத்துல பலமாகிறாரு, ரொம்ப நல்லது. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, குரு தான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் கூட. பஞ்சமாதிபதி பாகியஸ்தானத்துல அமர்றது புத்திர பாகியத்துல உறுதியாக சுப செய்தியை கொடுத்துரும். கடந்த காலகட்டம்லாம் அஷ்டமத்துல இருந்தார். புத்திர பாகியம் அப்படியே ஒரு மாதிரி வந்து ஒரு தடை மாதிரி சுப செய்தி கிடைச்சு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் நிறைய பேருக்கு. இப்போ அந்த தடையெல்லாம் இல்ல. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக உறுதியாக சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இல்ல லாஸ்ட் 1 இயரே நம்ம எடுத்துக்கலாம். பிள்ளைகளால கடுமையான மன உளைச்சல் அடிக்கடி வந்து போயிருக்கும். ஒரு நிம்மதி இருந்திருக்காது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை, அவருடைய தேக ஆரோக்கியம் பற்றிய கவலை, இப்படி நிறைய விஷயங்கள். பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியம் பண்ண முடியல, தடைப்பட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சி எல்லாத்துல இருந்தும் ஒரு ரிலீஃப்மெண்ட்டை கொடுத்துருது. பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயரும். பிள்ளைகள் பற்றி இருந்த கவலை, வருத்தங்கள்லாம் கம்ப்ளீட்டா நீங்கிடும். பிள்ளைகள் சார்ந்த வகையில நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். பிள்ளைகளுடைய அரவணைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். பிள்ளைகள் இப்போ உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள், மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா அந்த நேரத்தில் செயல்படுத்தலாம். அட்டகாசமா இருக்கு நேரம். அதனால இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சுபகாரியம் பண்ணுமோ தாராளமா செய்யலாம். மனால பிளான் பண்ற விஷயத்த இப்ப செயல்படுத்தலாம். பிள்ளைகள் எல்லாத்துக்கும் இப்போ ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி, மன நிம்மதி எல்லாம் அற்புதமா கிடைச்சிடும். இதெல்லாம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபேவரா பாக்குறேன். எனவே புத்திர பாக்கியமும் சுபம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம், மன நிம்மதி அட்டகாசமா கிடைக்குது. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு கல்வியில பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது ஒரு விஷயம் நான் பெரிய மைனஸா பாக்குறேன். மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படலாம். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நான் ஒரு அட்வான்டேஜ் என்ன பாக்குறேன்னா, ஒரு மாதிரி இறுக்கமா மன நிம்மதி இல்லாம ஒரு மாதிரி மன உளைச்சல்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்ப சரியாயிடுவாங்க. ஒரு ஃப்ரீனஸ் ஆயிடுவாங்க. கடந்த சில வருடமாவே ஒரு லாஸ்ட் 1 இயராவே நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்டடீஸ் அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமா போல. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுவும் பெருசா திருப்தியா போல, ஒரு மாதிரி மன உளைச்சலோட தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க. படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிந்தனை தெளிவு பிறக்கும். எதுவுமே டிராபேக்கா தெரியல. நல்ல ஸ்கோர் அடிச்சிடலாம். ஆசைப்பட்ட மாதிரி அடைஞ்சிடலாம். இப்போ உயர்கல்வி படிக்க போற மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஜாக்பட்டான ஒரு டைம் பீரியட்னு நான் சொல்வேன். காரணம் என்னன்னா, குரு பாக்கியத்துல உச்சம், குருடைய பார்வை ஜென்மத்துல. கிளியரா பிளான் பண்ண முடியும். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான பிளானிங்கே இப்ப செய்யலாம். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு என்ன கோர்ஸ் எடுக்கணும், எதுல நம்ம ஜாயின் பண்ணா நம்ம ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணிடுவீங்க. சிந்தனை தெளிவு பிறக்கும், புத்தி தெளிவு பிறக்கும், கவனச்சிதறல் குறையும். கல்வி சார்ந்த வகையில் இருக்கிற அத்தனை தடைகளும் இப்போ நிவர்த்தி ஆகும். கல்வி மேல ஆர்வம் அதிகரிக்கும். இப்போ நிறைய பேர் வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்கள்ல போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஸோ வெளியில போயிட்டு கொஞ்சம் நாலேஜ் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. மைண்ட் இன்னும் நல்லா எலாபரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எந்த தொய்வு நிலையும் இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் அரியர்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். பாசிட்டிவா இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு டெஃபினட்டா ஃபேவரா பாக்குறேன். எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மன நிம்மதி, மன திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த குரு பயிற்சி காலகட்டத்தை உங்களுக்கு நான் பாக்குறேன்.
அடுத்தது நம்ம பாக்குறது ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேக ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா கடந்த ஒரு வருஷமா தேக ஆரோக்கியம் தான் மாத்தி மாத்தி நிறைய பேருக்கு பாதிச்சுது. ஹெல்த் வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்ல. நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கும், உணவு முறைகள் சரியா இருந்திருக்காது, டயத்துக்கு சாப்பிட்டிருக்க முடியாது, டயத்துக்கு தூங்கி இருக்க முடியாது, உணவு முறைகள்ல நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும், வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அஷ்டம குரு அப்படிதான் பண்ணும். வாய்க்கு ருசியா உணவு கிடைச்சிருக்காது, நல்ல உணவுக்கு ஏங்கிருப்போம். இப்படிதான் நிறைய பேருக்கு பண்ணிருக்கும். இப்போ இந்த குரு பாகிய குரு உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஃபுட்ல உடைய இந்த உணவு முறைகள்ல ஒரு சில மாற்றங்களை செய்யும். உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது. மன திருப்தியா நல்ல ஒரு சாப்பாடு நல்ல திருப்தியா சாப்பிட முடியும். இப்ப அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உடல் ஆரோக்கியத்துல இருக்கிற மறைமுகமான வியாதிகள்லாம் இப்ப சரியாயிடும். உடம்புல என்னதான் பண்ணுதுன்னே தெரியல சார் அப்படின்னு ஃபீல் பண்ணி இருந்தவங்கலாம் இப்ப ஹெல்த் ரீதியா ரிலீஃப் ஆயிடுவாங்க. அது நான் அந்த அஷ்டம குருல இருந்து விடுதலை ஆகிறதுக்கான ஒரு ஹிண்டா நான் சொல்றேன். அடுத்தது தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற கடுமையான மனக்கவலைகள் எல்லாமே சரியாயிடும். இதுல நான் வந்து உங்களுக்கு மெயினா உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்றது உங்க மன ஆரோக்கியம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி, என்னதான் குரு பார்வையில் இருந்தாலும் சனி தன்னோட வேலையை செய்வார். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு மன உளைச்சலை கொடுக்கும். இது ரெண்டும் நான் மைனஸா பாக்குறேன். சோ மன ஆரோக்கியம் கெடக்கூடிய காலகட்டம். ஆனா உடல் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆயிடும். ஆனா மன ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தினமும் ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிடுங்க. பண்ணாம அவாய்ட் பண்ணவே கூடாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃபேமிலிஸ் எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிடுங்க. அதை தயவு செய்து ஒமிட் பண்ண வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பி ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிடுங்க. டெஃபினட்டா அந்த நேரத்தில் தேவைப்படும். உங்களுக்கு மனசுல இருக்கிற கடுமையான மன உளைச்சல்லாம் குறையும். அதே மாதிரி சாத்வீகமான பாடல்கள் அதிகமாக கேளுங்க. காலையில எழுந்து பக்தி பரவசமான சாத்வீகமான உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய பாடல்களையோ இசைகளையோ கேட்கறது ரொம்ப நல்லது. அது வந்து இன்னும் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2 விஷயத்தையும் மறக்காம செய்யுங்க. அது ஒண்ணுதான் நமக்கு மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான பிராக்டிக்கலான மூமெண்ட். இதுல நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன இன்னொரு பொக்கிஷம் தெய்வ வழிபாடு. உடைய இஷ்ட தெய்வத்தை மனமுருகி வழிபடுங்க. இன்னும் ஒரு சில பரிகாரங்கள் இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த நேரம் உங்களுக்கு அட்டகாசமான மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது வேற ஏதாச்சும் முக்கியமா குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இந்த குரு பயிற்சியில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, பாகியத்துக்கு குரு வர்றதுனால தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள்லாம் இப்ப அணுகி வருவாங்க. தந்தை சம்பந்தமான விஷயங்கள சுப மாற்றங்கள் உண்டு. தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அது சரியாகும். தந்தையோடு இருந்த மன வருத்தங்கள் மனக்கவலைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு நேரம். நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஸோ கோல்டு வீட்டில் வந்து தங்கம் அதிகரிக்கும். தங்கம் வாங்குறதுக்கான சிந்தனை எல்லாம் வந்துடும். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா பண்ணலாம். அடுத்தது நம்ம பாக்குறது தெய்வ பக்தி இந்த நேரத்தில் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் மேற்கொள்வீங்க. தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் மீண்டும் புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும், புத்துயிர் பெற ஆரம்பிக்கும். தெய்வ பக்தி, தெய்வ ஆலயங்கள், தெய்வீக சிந்தனை இதெல்லாம் இப்போதைக்கு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக யாத்திரை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜா பாக்குறேன். குரு பார்வை ஜென்மத்தில் இருக்கிறதுனால சிந்தனை தெளிவு கிடைச்சிரும். பிளான் கரெக்டா பண்ண முடியும். நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்ய முடியும். ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க, பிளான் பண்றீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான அந்த முயற்சியும் அட்டகாசமா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். தாராளமா நீங்க என்ன புதிய முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். நல்ல ரிசல்ட் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். இளைய சகோதர சகோதரியை தேக ஆரோக்கியம் மேன்மடையும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் இந்த நேரத்தில் நடக்கும். ஸோ அதன் மூலமா சுபவிரய செலவு உண்டு. தைரியம் பிறக்கும். நீங்க இழந்த அந்த தைரிய இன்மை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சரியாயிடும். தைரிய அபிவிருத்தி உண்டாகும். கான்பிடண்டா எல்லாத்தையும் செய்வீங்க. நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். போட்டி தேர்வுகள் ஏதாச்சும் எழுத போறீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஜூன் மாதத்துக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன போட்டி தேர்வுகள் எழுதினாலும் அதுல வெற்றி உறுதியா உண்டு. நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. அடுத்தது நான் பாக்குறது பஞ்சமஸ்தான ஆக்டிவ்ல இருக்கு. பஞ்சமாதிபதி உச்சம். எனவே இந்த நேரத்துல காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயம் சிறப்படையுது. பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அது சரியாயிடும். பூர்வீக சொத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நிறைய கிடைக்கும். சோ பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது. குலதெய்வ வழிபாடு மேலோங்குது. குலதெய்வ வழிபாட்டை அந்த நேரத்தில் மேற்கொள்ளலாம். அட்டகாசமா இருக்கு. குலதெய்வத்தை வழிபாட்டு எந்த விஷயத்தையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மன ரீதியா இருக்கிற கவலைகள்லாம் குறையும். ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது பரிகாரம். இந்த குரு பயிற்சியில என்ன பரிகாரம் பண்ணா இன்னும் பலன்கள் மிகைப்படுத்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வத்தை போய் தயவு செஞ்சு ஒரு முறை நேரில் போயிட்டு சந்திச்சு மனமுருகி வழிபட்டு உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் 1 மணி நேரம் அமர்ந்து வர்றது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு
ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை போயிட்டு இங்க ஆலங்குடி குருஸ்தலத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு ஆலயத்தை நல்லா சுத்தி வலம் வந்து அங்கேயும் ஒரு மணி நேரம் அமர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது வியாழக்கிழமையில கொண்டக்கடலையை சுண்டலா செஞ்சு அதை இந்த ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய பசியோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது. கொண்டக்கடலையை வியாழக்கிழமையில சுண்டலா செஞ்சு ரோட்டு ஓரத்துல இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்து மகிழ்வது ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு பெஸ்ட் ரெமெடி. ஸோ இந்த குரு பயிற்சி இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், பாசிட்டிவ் ரிசல்ட்டை அட்டகாசமாக கொடுக்கும். சனிக்கிழமையில உணவு தானம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. சனிக்கிழமையில ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட் ரெமெடியா நான் பார்க்குறேன். அதே போல இந்த நேரத்தில் தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. தினமும் 1/2 மணி நேரம் மெடிடேஷன். அதே போல தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. காலையில இனிமையான உங்க மனதிற்கு நிறைவை தரக்கூடிய இசைகளை கேளுங்க. பக்தி பரவசமான பாடல்களை மேக்சிமம் கேட்கறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி உறுதியாக அந்த நேரத்தில் இருக்கணும். உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் இந்த நேரத்தில் உங்களோட ஷெடியூலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட உடலுக்கு அசைவு கொடுத்தீங்கன்னா போதும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் கரெக்டாக பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மாற்றத்தையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிம்பிளான ரெமெடி, சிம்பிளான பரிகாரம். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த குரு பயிற்சி இன்னும் அட்டகாசமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குற அமைப்புக்கு வரும். ஓவராலாக இந்த குரு பயிற்சி பாகிய குரு, அதுலயும் உச்ச குரு நிச்சயமாக நமக்கு தேவையானதை கொண்டு சேர்த்துரும். இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சியை செய்யறதுக்கு தயாராகுங்க. உங்களுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்துங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உறுதியாக வெற்றியாக மாறும். ஸோ தயாராகுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்குற முக்கியமான ஹிண்ட். வாழ்த்துக்கள்.